ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் மட்டும் இல்லை, இவன் பெற்றவனுக்கு மட்டும் இந்த ஒரு பிள்ளையால் மட்டும் அந்த தம்பதிகள் பிரச்சனை இல்லை. உலகம் முழுவதும் இந்த பிள்ளைகளால் போராட்டம் இருக்க தான் செய்யும். ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு பாருங்கள், 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு. நாங்கள் இப்படிலாம் இல்லைங்க. நான் அப்போ ஃபோன் இல்லையா, ஃபுட்பால் ரேஷன் போல் நீ எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ நடந்திருக்கும் இல்லையா. இந்த நவநகரிக்கை இல்லை, ஆனால் அதுக்கேற்ற அந்த காலகட்டத்தில் எவ்வளோ நடந்துருக்கு அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருப்போம் பெற்றோருக்கு. அப்போ இவன் புள்ள பண்ணுற சேட்டை பார்க்குறப்ப தான் அப்போ தெய்வமாக தெரியுமான். அதுக்குள்ளே அப்பம் பரலவும் போயிட்டுருப்பான். பிரியமய ரூபவதியே, இதெல்லாம் பாவ நிவர்த்தி எங்கு செய்யப்படும் என்றால் உடன்படிக்கையில் செய்யப்படும். கர்த்தர் நமக்கு பிள்ளை செல்வம் கர்த்தரால் அருள்கிற சுதந்திரம். இப்போ சட்டம் போடுறான் பிள்ளை மேலே கை வைக்காதேன்னு. நீ கை வைக்காத பெரம்பு எடுன்னு வேதம்